அந்த அருமையான நேரத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் பாருங்களேன். சங்கீதம் 138 அதோடைய 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தைரியம் இல்ல பலன் இல்லாம இருக்காங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா யாராரும் உன்னை திட்டினாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்றோம், பயந்துறோம். பயந்துட்டு பலனும் குறுகி போயிருது, கடைசி தைரியமும் இல்லாமல் போகுது. உங்களை அவமானப்படுத்துறாரா? யார் வேணா அவமானப்படுத்தலாம். உங்களுடைய ஆபீஸ்லயோ அல்லது உங்களுடைய வேலையிலேயோ அல்லது வேற எந்த காரியத்திலேயோ சொந்தத்திலேயோ யாரும் உங்களை அவமானப்படுத்தினாலும் நிறைய பேர் யாரும் அவமானப்படுத்திட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் பலன் குறுகி போயிருது. ஆனா இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆண்டவர்ட்ட கேளுங்க, எனக்கு பலனை தாங்க. யார் என்னை அவமானமா பேசுறாங்களோ, யார் என்னை தூஷணமா பேசுறாங்களோ, எவன் என்னை அவமானப்படுத்தானோ அவனுக்கு முன்னாடி என்னை தைரியப்படுத்துங்கன்னு சொல்லி பாருங்க. அவங்களுக்கு வேணா பலன் குறுகி போகலாம், அவங்களுக்கு வேணா தைரியம் இல்லாம போலாம். ஆனா நீங்க இயேசுட்ட கேட்கும் பொழுது அந்த தைரியம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்க கூட இருப்பார். தைரியமா இருங்க, பலன் தர இயேசு உங்க கூட இருப்பாரு. கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் நல்லவர்.